தீமைகள் வருது, பொல்லாத வருது, வறுமை வருதுன்னா எதிர்த்து நின்றணும். இயேசு நாமத்துல வியாதியே, பலவீனமே, நோயே, உன் கையே என் சரீரத்திலிருந்து எடு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். எவனாகிலும்னா யார் இந்த விசுவாசத்தை உடையவர்களாயிரும்? எவனாயின்னா ரோட்ல போற கந்தசாமியும் குப்புசாமியும் கிடையாது. எவனாகிலும்னா தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள எவனாகிலும், தேவனுடைய விசுவாசத்தை உடைய எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கிருபை கொடுக்கிறதை விசுவாசத்தினால தான் சுதந்திரிக்கிறோம். கிருபை கொடுக்காத எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசத்தினால் சுதந்திரிக்க முடியாது. கிருபை என்ன கொடுக்கறன்னு அறியணும், அதற்கப்புறம் விசுவாசத்தில் சுதந்திரிக்கிறோம். இதுவும் சுதந்திரிக்கிறதை குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று விசுவாசியுங்கள். எது சுகத்தை விரும்புகிறீங்களா, வெற்றியை விரும்பலாம், நல்வாழ்வை விரும்பலாம், எதை விரும்புகிறீர்களோ விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளுகிறேன். அந்த விரும்புகிறது தேவனுடைய கிருபையினால் அருளப்பட்டிருக்கிறது. நான் விரும்புகிறதுனால அவர் கொடுக்கல, அவர் கொடுக்கறதுனால நான் விரும்புகிறேன். சுகம் கொடுக்க விரும்புகிறார், நல்வாழ்வு கொடுக்க விரும்புகிறார், தீர்க்காயுசு கொடுக்க விரும்புகிறார், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவிடாத வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார். அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். முதல்ல விசுவாசிக்கிறேன், அப்புறம் உண்டாகுது. 23 விசுவாசத்தை பற்றியும் பேசுறாரு. ஆனால் 23 ஜெபம் கிடையாது, 24 ஜெபமும் உள்ளடக்கி இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? 23 ஜெபம் கிடையாது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலைன்னு சொல்லும் பொழுது பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, சவால்களை பார்த்து பேசணும். பிரச்சனைகளை தேவன்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகளை தேவன் உருவாக்கலை. எந்த கடனோ கஷ்டமோ தீமையோ அதை தேவனால் உருவாக்கலை, தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் வரலை. தேவனால் வராத காரியத்தை தேவனிடத்தில் பேசக்கூடாது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்தில் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அவரிடத்திலிருந்து வருகிற காரியங்களை தான் அவரிடத்தில் கம்யூனிகேட் பண்ணணும். அவரிடத்திலிருந்து வராத காரியத்தை, அவருடைய கிருபையினால் எனக்கு கொடுக்கப்படாத காரியத்தை நான் அவர்கிட்ட டீல் பண்ணக்கூடாது. அப்போ கடன் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, தீமை இருக்கிறது, பலதரப்பட்ட வியாதிகள் இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னா அதை பார்த்து பேச சொல்றார். கடனே, வியாதியே, வறுமையே, இவைகளை என் வாழ்க்கையில விட்டு வெளியே போ என்று சொல்லுங்கிறார். ஏன்னா தேவனுடைய விசுவாசம் உன்னை விசுவாசிக்கிறது, அப்புறம் பேசுகிறது. ஆதியாகமம் 1 பிரின்சிபலே அதான், உன்னை விசுவாசிக்கிறது அப்புறம் பேசுகிறது. அதை குறித்து கர்த்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா எந்த வியாதிக்கோ, எந்த பலவீனத்துக்கோ, எந்த மரணத்துக்கோ கர்த்தர் காரணர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான். அது திருடுகிறதா இருக்கிறது என்றால், கொள்ளுகிறதா இருக்கிறது என்றால், வாழ்க்கையில் தீமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் கர்த்தரிடத்தில் வரவில்லை. வியாதி கர்த்தரிடத்திலிருந்து வரல, தரித்திரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரல, வாழ்க்கையில எந்த சமாதானமற்ற காரியங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வரல. கர்த்தரிடத்திலிருந்து வரலன்னா கர்த்தர்ட்ட அதை பேச வேணாம். அதை யார் கொடுத்தானோ அவர்கிட்ட பேசுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? யாரும் அது கர்த்தரை கொடுக்கல, அப்ப கர்த்தர்ட்ட பத்தி பேசவே கூடாது. கர்த்தாவே எடுத்து போடும், அது உன் வேலைப்பா. நான் என்ன செய்யணும், நான் என்ன அருளி இருக்கேன்னு சொல்லு. என்ன மாதிரி உன்னை என்னுடைய உக்கிரான காரணம் படைச்சிட்டேன். அன்னைக்கு அவர் சொன்னார், இந்த கோபின்னு ஒருத்தர் நீயா நானும் எடுப்பார் தெரியுமா, அவர் இது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் இங்கே வந்துச்சு. ஒரு பெரிய பணக்காரன்ட்ட பேசிட்டு இருந்தாராம். அந்த பணக்காரர் சொன்னாராம், 2 பேரும் ஃபோனை வச்சுருப்போம், உனக்கு ஃபோன் வருதா எனக்கு ஃபோன் வருதான்னு பார்ப்பாண்டார். அவர்கிட்ட 2 மணி நேரம் பேசினாரா, அவருக்கு ஒரு ஃபோன் கூட வரலையா, இவருக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சான். அவர் சொன்னார், நீ பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய ரீதியில் நீ வந்துடணும், மற்றவங்கள வச்சுட்டு நீ மேலே போகணும். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் பிதாவின் வலது பரிசத்தில் போய் உட்காந்துட்டார், பெரிய ஆள் ஆகிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கிள்றான், இவன் இடிக்கிறான், அதை அவர்கிட்ட பேசக்கூடாது. என்ன, உங்களை இந்த பூமியில் உக்கிரான காரணம் வச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து ஒரு ஆஃபீஷியலை வச்சு இதை நீ டீல் பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா அவரை அமைதியாக உட்கார வைக்கணும்.
சொன்னது புரியுதுங்களா? அது அவர்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவர் திருடன் கிடையாது, அவர் கொல்றவர் கிடையாது, அவர் அழிக்கிறவர் கிடையாது. அப்படி சொன்னது தேவதூஷணம். ஏசு சொன்னார், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இது ஒரு எளிமையான காரியங்க, ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத காரியங்க. ரொம்ப பேசிக்கு தான் விசுவாசத்துடைய அஸ்திபாரம், இது தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் நான் கத்தட்ட கொடுத்துட்டேன், எல்லாம் மேலே இருக்கவே பார்த்துக்குவான், அவரா பார்த்து என்ன கொடுக்குறாரோ நான் வாங்கிக்குவேன், நன்மையை கொடுத்தாரோ நன்மையை வாங்கிக்குவேன், தீமையை கொடுத்தா தீமையை வாங்கிக்குவேன், தீமையை பொறுக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இதை பொறுத்து கொள்ள கிருபை கேட்பேன். இது என்னன்னா சோம்பேறித்தனம். அதாவது சொல்லுவாங்க நோ ஃபால்ட் ரிலீஜன்பாங்க. நோ ஃபால்ட் ரிலீஜன்னா நடக்கிற எதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நல்லது நடந்துச்சுன்னா கர்த்தருடைய கிருபை, கெட்டது நடந்தாலும் கர்த்தர் இதே ஒரு காரியத்தை நம்ம கொண்டு சோதிக்கிறாரு, இதுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எல்லாமே வாழ்க்கை அவர் கையில் இருக்கு. அவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ நான் அப்படி நடக்கட்டுன்னு அவர்கிட்ட டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டேன். சரண்டர் பண்ணுறது வேற, அந்த சரண்டர் வேற. அந்த சரண்டர்களோட வார்த்தைக்கு சரண்டர் பண்ணுறது. உலகத்தில் நடக்கிற தீமைக்கும் குறைவுகளுக்கும் சரண்டர் பண்ணிடக்கூடாது. தீமைகள் வருது, பொல்லாது வருது, வறுமை வருதுன்னா எதிர்த்து நின்றணும். இயேசு நாமத்தில் வியாதியே, பலவீனமே, நோயே, உன் கையே என் சரீரத்திலிருந்து எடு, என் பிள்ளையின் மேல் எடு, என் குடும்பத்தின் மேல் எடு, என் தொழில் மேல் எடு, என் வியாபாரத்தின் மேலிருந்து எடு. அப்படி சொன்னா அவன் சொன்னபடி ஆகும். நீங்க சொன்னீங்களா? சந்தேகப்படாமல் சொன்னா நடக்கும். அவருக்கு எப்படி நடக்குமோ அதே போல நடக்கும். ஏன்னா அவருடைய ஸ்தானாதிபதி நம்ம. கர்த்தர் நம்மை ஒரு மிகப்பெரிய பொறுப்புல ஒப்படைச்சிருக்கிறார். உங்களுக்கு அந்த பொறுப்பு தெரியுதே இல்லையோ, அசுத்த ஆவிகளுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன், உக்கிரானக்காரன் தெரியும். அப்ப எதை தேவன்கிட்ட பேசணும்? சுகத்தை பத்தி பேசுங்க, நீடி ஆயுளை பத்தி பேசுங்க, நல்வாழ்வை குறித்து பேசுங்க. ஒரு பிசினஸ்ல முன்னேறணுமா? பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறுங்கிறீங்களா? என்ன ஒரு பிசினஸ்ல முன்னேறணுமா, பெரிய பிரேக் த்ரூ அடையணுமா, அதை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களோட வார்த்தை அப்படி சொல்லுது, உங்களோட வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இது என் வாழ்க்கையில் உண்டா இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்கன்னா அவரோடு இணைந்து நீங்க மூவ் ஆகிறீங்கன்னு அர்த்தம்.